வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்று கடந்த லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி இலங்கையில செல்வாக்கு செலுத்திய விதம் பற்றியும், இந்த கைத்தொழில் புரட்சி என்பது ஒரு முடிவில்லாத செயல்முறையாகும் என்பது பற்றியும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி என்ற அலகை அதாவது கைத்தொழில் புரட்சி நாளும் நாங்கள் அந்த கற்பித்த பகுதி முழுமையாக செய்யப்பட்டு முடிவடைந்துள்ளது. இன்றைக்கு நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி என்ற தலைப்புல ஒரு மீட்டல் வகுப்பு மாதிரி சில குறிப்புகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த குறிப்புகள் நீங்கள் காப்போத்தா சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுவதற்கான சில பல்தேர்வு வினாக்களுக்கு விடை அளிப்பதற்கு இந்த சுருக்க குறிப்புகள் உங்களுக்கு அமையும். அப்ப அது தொடர்பான தகவல்களை நான் ஆரம்பத்திலிருந்து கைத்தொழில் புரட்சி என்ற அந்த பாடத்தில இருந்து முழுவதையும் ஒரு சிறிய குறிப்புகள் மூலம் இன்னைக்கு நான் விளங்கப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த கைத்தொழில் புரட்சி. அதனுடைய ஆரம்பம் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில் ஆரம்பித்திருக்கேன்னு சொல்லி இதுல தரப்பட்டிருக்கு. அது ஒரு சுருக்க குறிப்பாக நான் போட்டிருக்கேன் இது விளக்கத்துக்கு. அது மாதிரி கைத்தொழில் புரட்சி முதல் ஏற்பட்ட நாடு இங்க பிரித்தானியா. இந்த பிரித்தானியான்னு சொல்லி இங்கிலாந்துன்னு சொல்லலாம், பிரித்தானியான்னு சொல்லலாம். அப்ப இது கைத்தொழில் புரட்சி முதல் ஏற்பட்ட நாடு இந்த பிரித்தானியா. கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஏற்படுவதற்கான காரணம் சுருக்கமாக தந்துக்கன் வர்த்தக வளர்ச்சி. மற்றது இங்க நாங்கள் அந்த பிரதானமான காரணம் வர்த்தக வளர்ச்சி. அதே நேரம் இந்த கைத்தொழில் புரட்சி ஏனைய நாடுகள்ல, அதாவது ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயும் பரவி இருக்கு. அந்த ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ், ஸ்பானியா, போர்த்துக்கல், ஒல்லாந்து என்ற நாடுகளை நான் இதுல தந்திருக்கிறேன். அதே போல இனி இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகள் இது 3 துறைகளில் ஏற்பட்டிருக்கின்றது. ஒன்று நெசவு கைத்தொழில், 2 இரும்புருக்கு கைத்தொழில், 3வது நிலக்கரி கைத்தொழில். இது உங்களுக்கு நான் இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போனா நீங்கள் பார்க்கலாம். இப்ப நான் இதனுடைய சுருக்க தகவல்களை தான் உங்களுக்கு பரீட்சைக்கு உதவக்கூடிய முறையில தந்திருக்கிறேன். கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகள் ஒன்று நெசவு கைத்தொழில், 2 இரும்புருக்கு கைத்தொழில், மற்றது 3வது நிலக்கரி கைத்தொழில். அடுத்தது இந்த கைத்தொழில் புரட்சி ஏனைய துறைகள்ல எவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது, அந்த ஏனைய துறைகள் என்னென்ன? ஒன்று இதுல போக்குவரத்து, 2 தொடர்பாடல், மற்றது விவசாய துறை. இது அந்த 3 துறைகள் ஏனைய துறைகள்ல ஒன்று போக்குவரத்து துறை, தொடர்பாடல் துறை, மற்றது விவசாய துறை. அடுத்தது நாங்கள் பிரித்தானியாவில இந்த கைத்தொழில் புரட்சி ஏற்பட காரணம், அது ஏற்படுவதற்கான காரணங்களை நான் இதுல தனித்தனியா தந்திருக்கிறேன் உங்களுக்கு. கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஏற்படுவதற்குரிய காரணங்கள். முதலாவது தரப்பட்டிருக்கிறது வர்த்தக வளர்ச்சி, அதே போல விஞ்ஞான வளர்ச்சி, செல்வந்தர்களின் உருவாக்கம், மற்றது சனத்தொகை அதிகரிப்பு. இதெல்லாம் உங்களுக்கு சுருக்க குறிப்புகளாக தந்திருக்கிறேன். இதனுடைய விரிவுகள் எல்லாம் கடந்த வீடியோக்களை நான் விரிவாக போட்டிருக்கிறேன். உற்பத்தி பொருட்களுக்கான கேள்வி அதிகரிப்பு, அதே போல ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, மற்றது இரும்பு நிலக்கரி போன்றன அதிக அளவில் காணப்பட்டமை, இரும்பு நிலக்கரி போன்ற அதிகரிப்பு, வர்த்தக சட்டங்கள், இவையெல்லாம் இந்த பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள். அதே போல ஏனைய நாடுகளுடனான வர்த்தக தொடர்புகள். இப்ப ஏனைய நாடுகள்னு சொல்லி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுடனான வர்த்தக தொடர்பு. அடுத்தது குடியேற்ற நாடுகளுக்கு தேவையான பொருட்களினுடைய உற்பத்தி, மற்றது சனத்தொகை அதிகரிக்க பொருட்களுக்கான அதிக கேள்வி ஏற்பட்டமையும் இந்த கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம். இதை விட இயந்திரங்கள் மூலம் குறுகிய காலத்தில் கூடிய பொருட்களின் உற்பத்தி அதாவது பேரளவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு பிரித்தானியாவில். அந்த கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு காரணம் இயந்திரங்கள் மூலம் அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டமை. அதே போல மேலதிக ஊழியர்கள், மற்றது பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் மற்றும் அரச கொள்கைகள். அப்ப இது இவ்வளவு எல்லாம் இதனுடைய விரிவெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோக்கள்ல இருக்கின்றது. இதை நான் இப்ப உங்களுக்கு அதை பரீட்சைக்கு உதவக்கூடிய முறையில சுருக்கத்தை தந்திருக்கேன். பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஏற்பட காரணம் என்ற ரீதியில தந்திருக்கிறேன். அதே போல அடுத்தது இதுல நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சி என்ற அலகுல ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் என்னென்ன கண்டுபிடிப்புகள் யார் யாரால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப நெசவுத்துறை, இரும்புருக்கு துறை, அது ஒவ்வொன்றிலையும் கண்டுபிடிப்பாளர்கள். இப்ப முதலாவது பார்ப்போம். 1773ஆம் ஆண்டு யோன் கே என்பவரால் பறக்கும் நூனாளி
கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப அது என்ன துறைன்னு சொன்னா நெசவு துறையில இந்த கண்டுபிடிப்பு நடந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்டிங்ல இருக்கு. நீங்கள் பரீட்சைக்கு இலகுவாக பல்தேர்வு வினா பகுதி ஒன்றுல பெறப்படுகிற இந்த வினாக்களுக்கு நீங்கள் மிக இலகுவாக படித்து இதனை நீங்கள் இந்த கண்டுபிடிப்புகளை ஞாபகத்துல வைத்திருந்தால் அந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப முதலாவது 1773ஆம் ஆண்டு ஜோன் கே என்பவரால் பறக்கும் நூனாளி நெசவுத்துறையில கண்டுபிடிக்கப்பட்டது. இரண்டாவது 1764ல ஜேம்ஸ் காக்ரிப்ஸ் என்பவரால ஜெனி நூல் நூற்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நெசவுத்துறையில. மூன்றாவது 1769ல் ரிச்சர்ட் ஆர்க்ரைட் என்பவரால் நூல் நூற்கும் இயந்திரம் அதுவும் நெசவுத்துறையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நான்காவது 1766ல் சாமுவல் கிராம்ப்டன் மியூல் நூல் நூற்கும் இயந்திரம் அதுவும் நெசவுத்துறையிலான் அந்த கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஐந்தாவது 1785ல் எட்மண்ட் கார்ட்ரைட் மியூல் நூல் நூற்கும் இயந்திரம் அது நெசவு நீராவியால் இயங்குவது. அப்ப இது இந்த எட்மண்ட் கார்ட்ரைட் என்பவருடைய கண்டுபிடிப்பாக காணப்படுகின்றது. அதே போல ஆறாவது 1730ல் ஆப்ரஹாம் டர்பி நிலக்கரி மூலம் இரும்பு தாதை உருக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அது இரும்புருக்கு துறையில காணப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு, இரும்புருக்கு துறை. அதே போல ஏழாவது 1784ஆம் ஆண்டு ஹென்ரி கார்டு என்பவரால் வரணும் ரோலர் இயந்திரம் அதுவும் இரும்புருக்கு துறையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எட்டாவது 1856ஆம் ஆண்டு ஹென்றி பேஸ்மர் அவரால் ஒரு கண்டுபிடிப்பு இரும்பு கழிவுகளை அகற்றும் இயந்திரம் அதுவும் இரும்புருக்கு துறையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்பதாவது 1860ஆம் ஆண்டு இரும்பு உலை அதுவும் நெசவுத்துறையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. பத்தாவது 1870ல் வில்லியம் சீமென்ஸ் என்பவர் இரும்புத்தாதை உருக்கக்கூடிய மின் அடுப்பை கண்டுபிடித்திருக்கிறார். அப்ப இது என்ன துறையில் ஏற்பட்டான்னு சொன்னால் அதாவது இரும்புத்தாதை உருக்கக்கூடிய மின் அடுப்பு நெசவுத்துறையில. 11வது கண்டுபிடிப்பு 1735ல தோமஸ் நியூகொமன் இவர் என்ன செய்தார் என்றால் சுரங்கத்தில் சேரும் நீரை வெளியேற்றும் குழாயை கண்டுபிடித்திருக்கிறார். இது நிலக்கரி சுரங்கம், நிலக்கரி சுரங்கங்கள்ல இருந்து நிலக்கரி அகழ்றது அதுல சுரங்கத்துல சேர்ற நீரை வெளியே கொண்டு வர குழாய் அதை கண்டுபிடித்தவர் யார் என்றால் தோமஸ் நியூகொமன். 12வது 1736ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வார்ட் என்பவரால் இந்த நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது சகல உரைகளுக்கும் பொருந்தும். அதே போல 13வது 1812ல் கம்ப்ரி டேவி பாதுகாப்பான விளக்கை கண்டுபிடித்திருக்கிறார். இது சுரங்கத்துறையில அதாவது சுரங்கத்துக்குள்ள வேலை செய்யக்க அங்க இருட்டா இருக்கும், அதுக்கு அங்க வெளிச்சத்தை ஏற்படுத்த இந்த விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுரங்கத்துக்குள்ள பாவிக்க பாதுகாப்பு விளக்கு ஹெம்ப்ரி டேவி என்பவரா. 14வது கண்டுபிடிப்பு 1839ஆம் ஆண்டு இரும்பு கேபிள் சுரங்கத்துறையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 15வது 1811ல் ஜோன் மெக்கடம் பெருந்தெருக்களை அமைக்கும் முறையை கண்டுபிடித்திருக்கிறார். அது போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. இப்ப கீழே வர்றதெல்லாம் போக்குவரத்து தான். 16வது 1814ஆம் ஆண்டு ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் உயர்ந்த என்ஜினை கண்டுபிடிச்சிருக்கிறார், அதுவும் போக்குவரத்து துறை. 17 1807ல் ராபர்ட் ஃபுல்டன் புகைப்படக கண்டுபிடித்திருக்கிறார், அதுவும் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. 18வது 1811ல் ஹென்றி பெல் புகை கப்பலை கண்டுபிடித்திருக்கிறார், அதுவும் போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. 19வது 1885ல் டெம்ப்ளர் அவர் மோட்டார் வண்டி கேர் அது போக்குவரத்து துறையில ஒரு கண்டுபிடிப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல 20வது 1903ல் ரைட் சகோதரர்கள் இவர்கள் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். இது போக்குவரத்துல இந்த வான் போக்குவரத்து. இனி 21வது 1876ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹம்பெல் அதாவது தொலைபேசியை கண்டுபிடித்திருக்கிறார். இது தொடர்பாடல் துறையில் ஏற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு. இப்ப கீழே வர்றதல் அதுல கொஞ்சம் தொடர்பாடல் துறை. 22வது 1844ல் சாமுவல் மோஸ் தந்தி முறையை கண்டுபிடித்திருக்கிறார், அதுவும் தொடர்பாடல் துறை. 23வது
1895 மார்க்கோனி வானொலியை கண்டுபிடித்திருக்கிறார். அதுவும் தொடர்பாடல் துறையில ஏற்பட்ட கண்டுபிடிப்பு. ஜான் லொகி பெயார்ட் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர், அது தொடர்பாடல் துறை. அதே போல 25வது எனி ரோட்டல் ஏர் பூட்டப்பட்ட குதிரை மூலம் வரிசையாக பயிரிடும் இயந்திரம். ஏர் பூட்டப்பட்ட குதிரை மூலம் வரிசையாக பயிரிடும் இயந்திரம் என்று அது விவசாயத்துறையெல்லாம் அந்த அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல 26வது ராபர்ட் பெக்வெல் விலங்கு இனப்பெருக்கம் தொடர்பாக கண்டுபிடிப்பு, அதாவது விவசாய துறையில வந்து இந்த கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாள் இந்த கைத்தொழில் புரட்சி பரவிய ஏனைய நாடுகள், இதுவும் அதெல்லாம் சுருக்கமா தந்திருக்கிறேன். இந்த கைத்தொழில் புரட்சி பரவிய ஏனைய நாடுகள், முதலாவது வந்து பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா, ஜப்பான். அப்ப இது வந்து கைத்தொழில் புரட்சி பரவிய ஏனைய நாடுகள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த உலகப்படத்துல குறிக்க தெரிய வேணும். நான் அது இந்த உலகப்பட வேலை செய்யற போது உங்களுக்கு அதில் போட்டு விடுவேன். அதே போல இதுல வந்து இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய விளைவுகள், இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இதுல வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்தாங்க அரசியல் ரீதியான விளைவுகள், அத மாதிரி பொருளாதார ரீதியான விளைவுகள், சமூக விளைவுகள். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நீங்க போய் விரிவாக அந்த ரெக்கார்டிங்கள் போட்டிருக்கிறேன். அதுல அரசியல் விளைவை பார்ப்போம். கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள்ல இந்த அரசியல் விளைவு ஒன்று வந்து பணக்கார ஏழை வகுப்பினர் உருவாக்கம். அந்த செல்வந்தர் ஏழை வகுப்பினர்கள் இந்த அரசியல் துறையில் ஏற்படுத்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். மற்ற உழைப்பு சுரண்டல், முதலாளி அந்த தொழிலாளியினுடைய கூலியை கொடுக்காம சுரண்டுறது, உழைப்பு சுரண்டல். மற்ற உண்மையான சம்பளம் கொடுக்காம குறைந்த கூலியை கொடுக்கிறது. மற்ற மக்களின் வாழ்க்கை தரம் குறைவடைந்திருந்தமை. அத மாதிரி வர்க்க முரண்பாடு, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில வர்க்க முரண்பாடு. மற்றது வந்து தொழிலாளிகள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்வதற்கு தொழிற்சங்க உருவாக்கங்கள், அது அரசியல் துறையில் ஏற்படுத்திய விளைவுகள். மற்றது வந்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டமை, குடியேற்ற நாடுகளில் அரசியல் ஆதிக்கம், அதே போல பொது உடைமை தாராண்மைவாதம் தோற்றம் பெற்றமை. அடுத்தது நாங்கள் இந்த கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள்ல பொருளாதார ரீதியான விளைவுகள் என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து பணக்கார வர்க்கம் வளர்ச்சி அடைந்தமை, அதே போல வர்த்தக வகுப்பு வளர்ச்சி அடைந்தமை, சிறுநில உடைமையாளர் விவசாயத்தை கைவிடல், தன்னிறைவு பொருளாதார முறை வீழ்ச்சி அடைந்தமை, அதே நேரம் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தமை, உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக வளர்ச்சி, இவையெல்லாம் பொருளாதார ரீதியான செயற்பாடு. மற்றது முதலாளித்துவ பொருளாதாரம் பரவல் அடைந்தமை, மற்ற வர்த்தக கம்பெனிகள் உருவாக்கப்பட்டமை, இதே போல பல்தேசிய கம்பெனிகளுடைய உருவாக்கம், அத மாதிரி வங்கி நடவடிக்கைகள் விரிவடைந்தவை. ஏன்னா சர்வதேச வர்த்தகத்துல பொருள் ஏற்றுமதி இறக்குமதி கொடுப்பனவள் செய்ய எங்களுக்கு அந்த வங்கியில காசுகளை போடுவது எடுப்பது தொடர்பாக இவை பொருளாதார ரீதியாக இந்த வங்கி நடவடிக்கைக்குள்ள இடம்பெறுகின்றது. அத மாதிரி கைத்தொழில் புரட்சி சமூகத்துறையில் ஏற்பட்ட விளைவுகள், சமூகத்துறையில நகர உருவாக்கம். ஏனென்றா மக்கள் கிராமப்புறத்தில இருந்து நகர்ந்து நகர்ப்புறத்தை நோக்கி வேலை தேடி போனார்கள். அப்ப நகர உருவாக்கம், அதே போல நகரத்துல வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது, மக்கள் வாழ்க்கை தரத்துல உயர்வு ஏற்பட்டது, நகரங்கள்ல சனத்தொகை பெருக்கம் ஏற்பட்டது. மற்றது நகரங்கள்ல அடிப்படை வசதி மிகவும் குறைவாக இருந்தது. என்னன்னு சொன்னா சனத்தொகை அதிகரிப்பு கூடுதலாக இருக்கிற போது அதுக்கேற்ற அளவில் அந்த கொள்ளளவில் சில அடிப்படை வசதிகள் அங்க குறைவாக இருந்திருக்கின்றது. மற்ற சேரி நகர்ப்புற சேரி உருவாக்கங்கள் அதெல்லாம் சமூகத்துறையில் ஏற்படுத்திய விளைவுகள்ல. மற்ற உழைக்கும் வர்க்கம் பாதிப்படைதல். அப்ப இது வந்து இந்த கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் என்று நாங்கள் அதை பார்க்கலாம். அப்ப கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்ட விளைவுகள் வந்து அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தினது. அடுத்தது கைத்தொழில் புரட்சியால இலங்கையில் ஏற்பட்ட செல்வாக்கு என்ன? அதான் இலங்கையில எத்தகைய மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னு சொன்னால், அதாவது வந்து பெருந்தோட்ட உற்பத்தி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தேயிலை ரப்பர் தெங்கு தோட்டங்கள்ல பிரித்தானியர்கள் வந்து முதலீடு செய்தவை. அப்ப பெருந்தோட்ட உற்பத்தி. மற்றது இயந்திர பயன்பாடு தொடர்பாக இலங்கையில புரட்சி, கைத்தொழில் புரட்சியால இலங்கையில அந்த இயந்திர பயன்பாடுகளுடைய உருவாக்கங்கள் தோற்றம் பெற்றது. மற்ற தொழிலாளர் வர்க்கம் தோற்றம், செல்வந்த கல்வி கற்ற மத்தியதர வர்க்கம் தோற்றம் பெற்றமை, இதெல்லாம்
கைத்தொழில் புரட்சியால இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். மற்றது பெருந்தோட்டத்துறை இங்க வளர்ச்சி அடைந்ததுனால அந்த தேயிலை, ரப்பர், தெங்கு போன்றவற்றை ஏற்றுமதி செய்யக்குள்ள சர்வதேச வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி பொருளாதார வளர்ச்சி. அதுவும் கைத்தொழில் புரட்சியால இலங்கையில் ஏற்பட்ட ஒரு செல்வாக்கு. அது மாதிரி வங்கி முறை, கொடுக்கல் வாங்கல்களுக்கு பணத்தினை பரிமாற்றம் செய்கிறதுக்கு இந்த வங்கி முறை தேவைப்பட்டது. அதே போல பெருந்தோட்ட உற்பத்தி பொருட்களை அங்கால ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு போறதுக்கு, துறைமுகங்களுக்கு, நகர்ப்புறங்களுக்கு கொண்டு செல்ல இந்த போக்குவரத்து வளர்ச்சி அடைந்திருந்தது. அதே போல நகரங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தமை எல்லாம் கைத்தொழில் புரட்சியால இது இலங்கையில் ஏற்பட்ட செல்வாக்குகள். மற்ற செய்தி பரிமாற்றங்கள், தந்தி முறை சேவை, தபால் முறை சேவை, அவையெல்லாம் இங்க இந்த செய்தி பரிமாற்றங்கள் வளர்ச்சி அடைவதற்கு இது வாய்ப்பாக இருந்திருக்கின்றது. அப்ப எங்களுக்கு நாங்கள் இந்த அலகுல இந்த கைத்தொழில் புரட்சி தரம் 11 வரலாறுக்குரிய அலகு ஒன்றினுடைய கைத்தொழில் புரட்சி இப்ப இன்றைய வகுப்போட அந்த முதலாவது அலகு முடிவடைகின்றது. நாங்கள் அடுத்த வீடியோவில் தான் நாங்கள் அடுத்த அலகை பற்றி இனி பார்க்க இருக்கின்றோம். இதுல உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குமென்னு நினைக்கின்றேன். அவ்வாறு பயனுள்ளதாக அமைகிற போது லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.